நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை, இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. வெல்கம் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். இந்த வாரம் ஒரு முக்கியமான வாரம். இந்த வாரம் மட்டும் இல்லை, போன வாரமும் சரி இந்த வாரமும் சரி கண்தான விழிப்புணர்ச்சி வாரங்கள். இந்த 2 வாரங்கள், இந்த 2 வாரங்களில் மக்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம். இன்றைய நிகழ்ச்சி மூலமாகவும் கண்தானத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். யார் மூலமாக? அவரை இன்வைட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரை பற்றி சில வார்த்தைகள் சொல்லணும் அப்படின்னா, இது வரைக்கும் 10 லட்சம் பேர் இந்த உலகத்தை பார்த்து ரசிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான விஷயத்தை அவர் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதரை தான் இப்போ நம்ம வெல்கம் பண்ண போகிறோம். சங்கரா ஐ கேர் இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் ட்ரஸ்டி டாக்டர் R.V. ரமணி அவர்கள் அண்ட் அவர் கூடவே த வெரி சீனியர் மோஸ்ட் மீடியா பர்சன் ஜெயேந்திரா அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். கண்தானத்தை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னாக்க, தாகூரையும் கம்பனையும் படித்த கண்களால், ஒரு குழந்தையின் புன்சிரிப்பையும் மஞ்சள் நிறமான கோழி குஞ்சையும் கண்டுகளித்த கண்களால் நமக்கு பிறகும் ஒருவர் பார்க்க முடியும், வாழ முடியும் என்றால் நாமும் வாழ்கிறோம் என்று கண்தானம் அளிக்கும் ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும். கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளூர்கிட்ட இருந்து பக்கத்தில் ஒரு ட்ரைபல் வில்லேஜ் இருந்து ஒரு 2 வயசு குழந்தை பேபி மைக்கேல்னு 2 கண்லேயும் பிளைண்ட் அழைச்சிட்டு வந்தாங்க. ஒரு கண் ஒன்றுமே பண்ண முடியாது, இன்னொரு கண்ணில் கொஞ்சம் தான் சான்ஸ் இருந்தது. டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி 3ஆவது நாள் அந்த பேண்டேஜ் எல்லாம் எடுத்த உடனே அந்த குழந்தை ரூம்குள்ளே இருக்குது. முள்ள கதவை திறந்து என்ன பண்ணுதுன்னு பார்க்கும் பொழுது, பிலீவ் மீ, அந்த கட்டில் மேலே உட்காந்துட்டு அந்த குழந்தை ஆப்ரேஷன் ஆன கண்ணுக்கு முன்னாடி கையை வச்சு இப்படி ஆட்டி ஆட்டி பார்த்துட்டு இருக்குது. கோடிக்கணக்காக பணம் இருந்தாலும் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு குழந்தைக்கு பார்வை வரும்போது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதுதான் கண்தானத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு இது. சங்கரா ஐ ஹாஸ்பிட்டல் 80% ஃப்ரீ சர்ஜரிஸ் பண்ணுறாங்க. வில்லேஜஸில் இருக்கிற அஃபோர்ட் பண்ண முடியாத பீப்புளுக்கு ஃப்ரீ ஐ கேரை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு நல்ல ஒரு எய்மில் இந்த ஹாஸ்பிட்டல் நடந்துட்டுருக்கு. தேங்க்ஸ் டு டாக்டர் ரமணி. நேர்களை நானும் சில வார்த்தைகள் சொல்ல ரொம்ப விரும்புகிறேன். நானே எத்தனையோ பூர் பேஷண்ட்ஸ் நான் அனுப்பிச்சிருக்கேன் டாக்டர் ரமணி சார்கிட்ட. ஃப்ரீயாக அவங்களுக்கெல்லாம் சர்ஜரி பண்ணி அவங்களுக்கு கண் பார்வை கொடுத்துருக்காரு. நான் ஐ ஹவ் டொனேட்டட் மை ஐஸ் லாங் பேக். நான் டொனேட் பண்ணியிருக்கேன். நம்ம பார்க்கக்கூடிய, இவ்வளவு தெளிவாக பார்க்கக்கூடிய ஒரு ஆனந்தத்தை மற்றவங்களுக்கு நம்ம இறந்து போனதுக்கு அப்புறம் கொடுக்குறதுல என்ன பிரச்சனை இருக்குது? பிரச்சனையே கிடையாது. வாட் ஐ ரிக்வெஸ்ட் இஸ் பீப்புள் ஹூ ஆர் லோடட் வித் மணி, நீங்கள் யூ கேன் டொனேட் ஆல்சோ. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் சார். என்ஜாய் தி ஷோ. பல கரடு முரடான சுற்றுகளுக்கு அப்புறம் தான் ஒரே ஒருத்தருக்கு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 அப்படிங்கிற அந்த வெற்றியும் அந்த கிரீடமும் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் அருண் எக்ஸல் டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் அபார்ட்மெண்ட் ஒன்றும் காத்துட்டு இருக்கு. இப்போ நம்மளுடைய கண்டஸ்டன்ட் கண் சம்பந்தப்பட்ட பாடல்கள் பாட போறாங்க. முதலாவதாக லெட்ஸ் வெல்கம் சாய் விக்னேஷ். மகளே நீதானோ, விழிகள் மீனோ மொழிகள் தேனோ, நிலவின் மகளே நீதானோ, பூக்களின் மேலே தேவதை போலே நீந்தி வரும் முகிலோ, விழிகள் மீனோ மொழி
மலர்கிறதே பெண்மையின் பாகம் தாமரையாகும் பெண்மையின் பாகம் தாமரையாகும் இடையின் பாகம் நூலாகும் விழிகள் மீனோ மொழிகள் ஏனோ நிலவின் மகளே நீதானோ பூக்களின் மேலே தேவதை போலே நீந்தி வரும் முகிலோ திகரித மகமரமக விழிகள் மீனோ மொழிகள் ஏனோ நிலவின் மகளே நீதானோ சனிரி சனித பொம்மகரே ரீ 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 நிதிக திக கமத சனி நீ நீ. சானிரி நீ தகதகிட தகதிமி நீத சானி தகதகிட தகதிமி தத்தரிகிடதா 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 தத்தகதிமிதா விழிகள் மீனோ மொழிகள் தேனோ நிலவின் மகளே நீதானோ விழிகள் மீனோ மொழிகள் தேனோ நிலவின் மகளே நீதானோ நீங்கள் பாடினதை பற்றி நான் ஒன்றுமே சொல்ல போகிறதில்ல. அவ்வளோ அழகாக பாடிருக்கீங்க. தேங்க்யூ சார் அவ்வளோ அழகாக பாடிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா பாடிருக்கீங்க. How old are you? 16 சார் 16. My goodness. My goodness. At 16, you are learning music? எஸ் சார் எத்தனை வருஷமா? 10 இயர்ஸ் சார் அது அந்த விஷயமே பிரதிபலிக்குது. நான் ஒன்றும் தெரியாமல் எப்படி பாடினேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அப்போ எனக்கு 24 25 வயசு இருக்கும். பாட வச்சவருக்கு முதல் நன்றி. இளையராஜா அப்படின்றவருக்கு, அவர்கிட்ட அந்த இசை அற்புதமாக பண்ண வச்ச அந்த இறைவனுக்கும் நன்றி. இதே கல்யாணி யார் என்ன பண்ணினாலும் எங்கேயாவது ஒரு 4 இடத்துல ஒரு ஸ்வரூபம் நமக்கு மற்றவங்க பண்ணின மாதிரி தெரியும். வை இளையராஜா when he touches one scale, one ராகா, ஒவ்வொரு தடையும் எப்படி அப்படி புதுமையாக பண்ண முடியுமோன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. தி ட்ராவல் he makes, அதுதான் முக்கியமான விஷயம். கல்யாணி இது எங்கே போனாலும் இதே தான் ஆரோகணம் அவரோகணம் தானே. பட் அவர் பண்ணும்போது எங்கேருந்து தேடி கொண்டு வர்றாரு ஒரு பிரஸ்தானம், ஒரு ட்ராவல் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். இட் சவுண்ட்ஸ் ஸோ வெரி பியூட். அது கொன்னக்கோலாக இருக்கட்டும், அது சிட்டஸ்வரமாக இருக்கட்டும், எது போட்டாலும் சரி வித்தியாசமாகவே கேட்கும். லைக் இஸ் ஆர்கெஸ்ட்ரேஷன். எவ்வளோ அழகாக வாசிச்சிங்க சார். காட் பிளஸ் யூ ஆல். பியூட்டிஃபுல்லி பிளேட், பியூட்டிஃபுல்லி பிளேட், பியூட்டிஃபுல்லி சங். சாய், காட் பிளஸ் யூ சாய். காட் பிளஸ் யூ. கிரேட் கோயிங். தேங்க்யூ சார் கீப் கோயிங் லைக் திஸ். வயசாகும்போது எக்ஸ்பிரஷன்ஸ் பெட்டராக வரும். லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது தான் பெட்டராக எக்ஸ்பிரஷன் வரும். ஸோ தட் வில் கம் ஆட்டோமேட்டிக்லி. டோன்ட் வரி. மியூசிக் இருக்கு உங்கள்கிட்ட. ஓகே யூ ஆர் டெஃபினெட்லி a music. மனோ மாதிரி வயசு வர வர எக்ஸ்பிரஷன் ரொம்ப நல்லா வரும். தாயும் நீயே தந்தை. எடுங்க சாமி. ஓகே, காட் பிளஸ் யூ கண்ணா. தேங்க்யூ சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இது, எல்லா படமும் பிடிக்கும், பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது சிகரம் படத்துலேருந்து வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. சார் எனக்கு அவர் ஓன் கம்போசிஷன். பக்கத்தில் நீயுமில்லை, பார்வையில் ஈரமில்லை, சொந்தத்தில் பாஷையில்லை, சுவாசிக்க ஆசையில்லை, கொண்டு வந்து சொல்வதற்கு காற்றுக்கு ஞானமில்லை, 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 நீலத்தை பிரித்து விட்டால் வானத்தில் ஏதுமில்லை, தள்ளி தள்ளி நீ இருந்தால் சொல்லிக் கொள்ள வாழ்த்து இல்லை,
வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ விண்ணிலே பாதையில்லை உன்னை தொட ஏணில்லை விண்ணிலே பாதையில்லை உன்னை தொட ஏணில்லை. God bless you. Thank you very much. நீ வா. தேங்க்யூ சார். டாக்டர் கிட்ட ஒரு கேள்வி கேட்கறதுக்கு முன்னால ஒரு சின்ன வீடியோ கிளிப் இருக்கு. லெட்ஸ் டேக் லுக் அட் இட். 1250 வாரங்கள் தவறாமல் 69 மாவட்டம் 11 மாநிலங்களில் தொலைதூர கிராமங்களில் இருக்கும் அடிமட்ட ஏழைகள் வரை 3 மில்லியன் மக்களுக்கும் மேலாக பரிசோதித்து அதன் 11 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்களில் ஒரு நிறுவனம் ஏழைகளுக்கு கண் அறுவை சிகிச்சை செய்து வருகிறது, முற்றிலும் இலவசமாக. இம்மாதம் ஷங்கரா 1 மில்லியன் ஃப்ரீ ஐ சர்ஜரிகளை செய்து முடிக்கிறது. ஷங்கரா ஐ கேர் இன்ஸ்டிடியூஷன் 2013, the year of the millionth free eye surgery. ஒன் மில்லியன் மக்கள், அதாவது 10 லட்சம் மக்களுக்கு உதவி செஞ்சுருக்கீங்க. தொடர்ந்து என்ன நடக்க போகுது சார்? வானவில் என்ற ஒரு திட்டத்தில் நாங்கள் எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் போய் கிட்டத்தட்ட எல்லா குழந்தைங்களையும் நாங்கள் விஷன் செக் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு தெரியாத இன்னொரு விஷயம், 106 குழந்தைகளுக்கு கண் பார்வையில் பிரச்சனை இருக்குது. அதுக்காகத்தான் இந்த வானவில் என்ற திட்டத்தில் எல்லா பள்ளிக்கூட குழந்தைங்களுக்கும் நாங்கள் ஐ டெஸ்ட் பண்ணி ப்ரிவென்டிவ் ஐ கேர் கொடுத்துருக்கோம். இந்த அருமையான சுற்றுல டாப் 20 contestants மோதிக்கிட்டு இருக்காங்க. இம்முறை ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4ல ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்புக்கு வி கேர் ட்ரைகாலஜி அண்ட் ஹேர் கிளினிக் வழங்கக்கூடிய 1 கிலோ தங்கம் பரிசாக காத்துட்டு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். சிகரங்களின் சங்கீதம் மற்றும் கண் சம்பந்தப்பட்ட பாடல்கள், இது ரெண்டையும் இணைச்சி எஸ்பிபி சாரோட பாடல்கள், அதுவும் கண் சம்பந்தப்பட்ட பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததையா லெட்ஸ் வெல்கம் ஷென்பகராஜ். காணும் கண்கள் மெல்ல ஊரங்காதோ பாடல் சொல்ல நீலா காலமேகம் எல்லாம் உலா போகும் நேரம் கண்ணே உலா போகும் நேரம் கண்ணே கனா காணும் கண்கள் மெல்ல உறங்காதோ பாடல் சொல்ல நிலா காலமேகம் எல்லாம் உலா போகும் நேரம் கண்ணே உலா போகும் நேரம் கண்ணே. குமரி உருவம் குழந்தை உள்ளம் ரெண்டும் ஒன்றான மாயம் நீயோ தலைவன் மடியில் மகளின் வடிவில் தூங்கும் சேயோ குமரி உருவம் குழந்தை உள்ளம்
கிடைக்காமல் தடுமாறும் கேள்வி விளக்கு ஏற்றி வைத்தால் கூட நிழம் போல தோன்றும் நிஜமே நிழல் போல தோன்றும் நிஜமே கனா காணும் கண்கள் மெல்ல உறங்காதோ பாடல் சொல்ல நிலா கால மேகம் எல்லாம் உலா போகும் நேரம் கண்ணே தாரி தரிராரம்மா மா அந்த தானம்மாயம் என்ன அந்த நெக்ஸ்ட் சங்கதி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. மா மாயம் மாயம் என்ன அந்த மாயம் மட்டும் கொஞ்சம் மாயமாக இருக்கு, அது மட்டும் ஒன்று, தட்ஸ் ஒன்லி திங் ஐ ஃபவுண்ட் அவுட். பட் எவ்வளோ அழகான கம்போசிஷன்ஸ் எல்லாம், பியூட்டிஃபுல் கம்போசிஷன் பை எம்.எஸ். விஸ்வநாதன் சார். அழகாக பாடினதுக்கு பாராட்டுக்கள். தேங்க்யூ சார். காட் பிளஸ் யூ. நல்லா பாடினேன், பட் ஓஹோன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சாங் கேட்கும்போது ஒரு யூஸ்வலி அந்த ஒரிஜினல் கேட்கும்போது ஒரு மயிலிறகு அப்படியே தழுவி போன மாதிரி அது ஃபீல் கிடைக்கும். அந்த மயிலிறகு எனக்கு கிடைக்கல. சுஜா சின்ன பையன் இல்லை, பட் வாட் எவர் வரும் 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 இப்போவே எல்லாம் அதெல்லாம் வந்தாச்சுன்னா அவர் அங்கே இருக்க மாட்டாங்க, இங்கே வந்து உட்காருவாங்கல்ல. she is so obsessed with the song. அதில் இருக்கிறதெல்லாம் வரணும். இப்போ 99% கொடுத்துருக்கீங்க சார், நீங்கள் ஒரு 1%. குழந்தை அம்மா. Thank you, Shanbhagaraj. Thank you. And also I want to mention, sir, having you, Doctor and Jayendra sir, is truly inspiring for us. இந்த கண்தானம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும், பட் அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுத்துருக்க மாட்டோம். இன்றைக்கி வந்து ஹேவிங் ரியலைஸ்ட், நான் மட்டும் இல்லாமல் என்னோடய ஃபேமிலி எல்லாரையுமே நான் ப்ராம் பண்ணி இதை சைன் அப் பண்ண ஐ வில் டெஃபினெட்லி டூ. Bravo, bravo, bravo. Long live, long live. Thank you, sir. டாக்டர் சார், உங்ககிட்ட தான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். பிளைண்ட்னஸ் ப்ரிவென்ஷன் பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ப்ரிவென்டிவ் ஐ கேருங்கிறது ஒருத்தருக்கு பிறவிலேயே இருக்கலாம், இல்லை பிறந்து கொஞ்சம் வருஷத்தில் டெவலப்மெண்ட்டில் இருக்கலாம், இல்லை சப்சிக்வெண்ட்டாக ஃபியூ இயர்ஸ் கழிச்சிருக்கலாம். அவங்க விழுப்புரத்து பக்கத்துலேருந்து வராங்க அந்த பெற்றோர்கள். அவங்க கூலி வேலை செஞ்சிட்ருக்கிற ஒரு ஃபேமிலியிலேருந்து. இந்த 3 குழந்தைகளும் பிறவிலேயே கேட்ராக்டோடு பிறந்திருக்காங்க, 2 கண்லேயும். ஸோ இந்த கேட்ராக்டோடு பிறக்கிற குழந்தைக்கு பார்த்திங்கன்னா பிறவியில் ஒரு 40% தான் விஷன் இருக்கும். இந்த 3 குழந்தைங்களுக்கும் இப்போ இந்த ஜூன் மாதத்துலேருந்து இந்த 2-3 மாதத்தில் சர்ஜரி பண்ணி கடைசியாக அந்த 4 வயசு பையனுக்கு இப்போ சர்ஜரி பண்ணி அனுப்பிச்சிருக்கு. இது ரொம்ப கிராட்டிஃபைங் ரிசல்ட். ஒரு குழந்தைக்கு நம்மளால் பார்வை கொடுக்க முடிஞ்சதுன்னா நெக்ஸ்ட்டு 80 to 85 இயர்ஸ் அந்த குழந்தைக்கு ஒரு ப்ரொடக்டிவ் லைஃப் கொடுக்குறோம். அதுதான் ஒரு கிரேட்டஸ்ட் திங். சங்கரா ஐ கேர் இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து ஒரு கண்கள் சம்மந்தமாட்ட ஒரு பாடலை வந்து பாடி அதை வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு தோன்றிருக்கு. அதனால் புகழ்பெற்ற இசையமைப்பாளர் ஷரத் அவர்களுடைய இசையில் ரொம்பவும் மரியாதைக்குரிய ஒரு பாடகரால் பாடப்பட்ட ஒரு பாடல் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த பாடலை வந்து இப்போ சூப்பர் சிங்கர் மேடையில் இருக்கக்கூடிய நம்ம மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துக்கே இப்போ வந்து நம்ம காமிக்க போகிறோம். So we'd like to welcome very respected and leading musician Ms. Bombay Jayashree on stage. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் இங்கே வந்திருக்கேன். முதல் முறையாக எங்களுடைய சூப்பர் சிங்கர் மேடைக்கு வந்திருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் தான் நிறைய விஷயம் சொல்லணும், பட் இருந்தாலும் எங்கள் பசங்களுக்கு எங்களோட நிகழ்ச்சி பற்றி ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் சொல்லணும்னு என்ன ஆசைப்படுறீங்க? ரொம்ப சந்தோஷம். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி டு பி ஹியர் அட் திஸ் wonderful place which for so many episodes the whole world has been watching. டாக்டர் ரமணி, எப்படி மேம் இந்த பாடணும் அப்படின்னு நினச்சிங்க? ஒரு குளோபல் லெவலில் ஒரு நல்ல காரியம் தெரியணும், நிறைய பேருக்கு இதனோட இம்ப்ளிகேஷன்ஸ் புரியணுங்கிறது தேங்க்ஸ் டு மிஸ்ஸஸ் பாம்பே ஜெயஸ்ரீ அண்ட் ஜெயேந்திரா. தே டுக் த இனிஷியேட்டிவ். இன்றைக்கி இந்த பாட்டை வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் அவங்க பாடி கொடுத்துருக்காங்க. ஆல் அவர் ஹாஸ்பிட்டல்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி இதைத்தான் எங்களோட தீம் சாங்காக வச்சுட்டுருக்கோம்.
A very great poet said, see the music and hear the dance. All of us are privileged to even think that we can do that, but if we can give the gift of vision through the eyes of Dr. Ramani and through people like Jayendra, I think our lives are much, much fruitful than just what we are today, is what I'd like to say. Thank you. அடுத்ததாக நம்ம முன்னாடி கண் சம்பந்தப்பட்ட பாடல் பாடுவதற்கு லெட்ஸ் வெல்கம் திவாகர். கண்ணுக்குள் 100 நிலவா, இது ஒரு கனவா, கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா. கண்ணுக்குள் 100 நிலவா, இது ஒரு கனவா, கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா. நானும் விடவில்லை தொடவில்லை, ஏனோ விட இன்னும் வரவில்லை. ஐயர் வந்து சொல்லும் தேதியில் தான் வார்த்தை வருமா? ஐயர் வந்து சொல்லும் தேதியில் தான் வார்த்தை வருமா? கண்ணுக்குள் 100 நிலவா, இது ஒரு கனவா, கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா. தென்றல் தொட்டதும் மொட்டு வெடித்தார், செடிகள் என்ன குற்றம் சொல்லுமா? கொள்ளை துளசி எல்லை கடந்தார், வேதன் சொன்ன
சட்டங்கள் விட்டு விடுமா? வானுக்கு எல்லை யார் போட்டது? வாழ்க்கைக்கு எல்லை நாம் போட்டது. சாஸ்திரம் தாண்டி தப்பி செல்வதேது? கண்ணுக்குள் 100 நிலவா, இது ஒரு கனவா? கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா? நானும் விடவில்லை, தொடவில்லை, ஏனோ விட இன்னும் வரவில்லை. ஐயர் வந்து சொல்லும் தேதியில் தான் வார்த்தை வருமா? ஐயர் வந்து சொல்லும் தேதியில் தான் வார்த்தை வருமா? கண்ணுக்குள் 100 நிலவா, இது ஒரு கனவா? கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா? திவாகர், திவாகர்னா அர்த்தம் தெரியுமா? சூரியன். ஓகே. இப்போது இந்த 4 ஜட்ஜஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்கு. எல்லாருமே இவ்வளோ அழகாக பாடினா எப்படி இவங்கெல்லாம் மார்க்ஸ் போடுவாங்க? யார் எக்ஸிட் பண்ண போகிறாங்க எப்படின்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. தேங்க்யூ. எல்லாருமே டஃப் சாங்ஸ் தேர்ந்தெடுக்கிறீங்க, அழகாக பாடுறீங்க. எவ்வளவு உங்களுக்கு தாலீம் கொடுத்துருக்காரு அனந்த் சார்னு எனக்கு இப்போ புரியுது. அவரோட கஷ்டம் என்ன, ஆனால் அந்த கஷ்டத்துக்கு அந்த பலன் கிடைக்கும்போது அவ்வளோ எவ்வளோ சந்தோஷப்படுறாருன்னு நான் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. இவங்க ஆர்டிஸ்டாக வந்து ஒவ்வொரு பாட்டும் இவங்க தான் ஒரிஜினலாக வாசிச்சிருக்காங்களான்னு நமக்கு ஒரு பிரமிப்பு. நான் என்ன பண்ணுறது? தம்பி, இனிமேல் பேமெண்ட்டே கேட்காதீங்க. இவ்வளோ புகழ்ன பிறகு என்ன? ஏண்டா இல்லை, நல்ல இவ்வளோ நேரம் இசை பற்றி பேசிட்டு இருக்கிறோம், நீ பேமெண்ட் பற்றி ஏன் ஞாபகம் வருது உனக்கு? இவங்க கிடைக்குமா இந்த பாராட்டு அவங்களுக்கு? அதனால பேமெண்ட் அதனால வாங்க கேட்காதுங்கப்பா அப்படின்னு சொன்னேன். ஒரு நல்ல வார்த்தை சொன்னேன். நீங்கள் பேசுங்க. சாரி. நீ வெளியே போ, உனக்கு இருக்கு இன்னைக்கு பண்டிகை. ரொம்ப நல்லா பாடுங்க திவாகர், ரொம்ப நல்லா பாடுங்க. வெரி நீட் அண்ட் க்ளீன் அண்ட் யூ நியூ வாட் யூ ஆர் டூயிங் இட். தட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. ஃபஸ்ட்டு அவன் சொல்லிட்டான். இப்போ நானும் மனசார சொல்கிறேன், என் கண்ணை நானும் தானம் பண்ணுறேன். ஸோ வாழ்த்துக்கள் திவாகர். சங்கரா ஐ கேர் இன்ஸ்டிடியூஷனுடைய அம்பாசடராகவும் ஆயிருக்கீங்க. வாழ்த்துக்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிகரங்களின் சங்கீதம் எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் நம்ம முன்னால இருக்காரு. அவருடைய பாடல்களை இங்க பாடிக்கிட்டு இருக்கோம், கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இப்போ நம்மளுடைய கண்டஸ்டன்ட் வந்து கண் சம்பந்தப்பட்ட பாடல்கள் வந்து பாட போறாங்க. லெட்ஸ் வெல்கம் நாராயணன். தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க, தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க, சொன்ன வார்த்தை காற்றில் போனதோ வெறும் மாயமானதோ? தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க, சொன்ன வார்த்தை காற்றில் போனதும் வெறும் மாயமானதோ? தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க. காண வேண்டும் சீக்கிரம் என் காதலோயம், வாராமலே என் ஆனதோ என் ஆசை காவியம். வாழும் காலமாயிரம் நம் சொந்தமல்லவா? கண்ணாளனே நல்வாழ்த்துகள் என் பாட்டில் சொல்லவா? கனிவா மலரே உயிர் வாழும் போது கூட என்ன பாவமல்லவா? தேடும் கண் பார்வை தவிக்க
தவிக்க துடிக்க தேடும் கண் பாவை தருக்க துடிக்க சொன்ன வார்த்தை காற்றில் போனதும் வெறும் மாயமானதோ தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க. இது வந்து இப்போ எல்லாருமே அட்டெம்ப்ட் பண்ண பாட்டில் மோஸ்ட் டிஃபிகல்ட் சாங். ரொம்ப சர்வசாதாரணமாக பாடிட்டு அது 2 மேதைகள் இணைந்து பண்ணின பாட்டு. இது யார் எப்படி பண்ணதுன்னு தெரியும், யாராவது சொன்னால் தவிர ஒரே மியூசிக் டைரக்டர் பண்ண மாதிரி இருக்கும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பியூட்டிஃபுல்லி டன் தி ஆர்கெஸ்ட்ரேஷன் பை இளையராஜா அண்ட் கம்போசிஷன் பை எம்.எஸ். விஸ்வநாதன். நான் ரெக்கார்டிங் தியேட்டரில் போய் உட்கார்ந்தது ஜானகிமா நான். அவர் முதல்ல எம்.எஸ். விஸ்வநாதன் சார் இந்த பாட்டு பாடி காட்டின தட்சணம், இது எப்படி தான் பாட போகிறோம் இந்த பாட்டு, அவ்வளோ பயமாக இருந்தது. ஏன்னா ஒரு தடவை பாடுற மாதிரி ஒரு தடவை பாட மாட்டார் எம்எஸ்வி சார். ஏன்னா பேசிக்கலி ஹீ இஸ் அ ஒண்டர்ஃபுல் கசல் சிங்கர். நிஜமாகவே சொல்கிறேன் நான். அவர் அந்த காலத்தில் அது சீரியஸாக எடுத்திருந்தால் இன்றைக்கி வந்து உலக புகழ் பெற்ற பெரிய கசல் சிங்கர் ஆயிருப்பார். அவ்வளவு இம்ப்ரூவைசேஷன் வந்துகிட்டே இருக்கும், ஒவ்வொரு தடவையும் ஒன்று வந்துட்டு இருக்கும். நம்ம எது பிடிக்கிறது, எது விடுறது, எது பாட வேண்டும் நமக்கு புரியவே புரியாது. அது மட்டுமே இல்லாமல் சரணம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு யாருக்குமே புரியாது இந்த இந்த பாட்டில். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பட் பாடுறவங்களுக்கு எவ்வளோ அழகாக கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு. காண வேண்டும் தாரர தானாரி தானனா வாராமலே தரேரி தரேர தானனா தரா தரத்தா இது எனக்கு கைத்தட்டு வாங்குறதுக்காக நான் இது விஸ்வநாதன் சார் பாடும்போது நீங்கள் கேட்கணும் எவ்வளோ அழகாக பாடிருப்பார் அவருன்றது. இது நாங்கள்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நிஜமாகவே ஒவ்வொரு தெருவிலும் பிச்சை எடுக்கிற ஸ்வர பிச்சைக்காரங்க நாங்கள் எல்லாருமே. எங்களுக்கு அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒவ்வொரு நாளும் போட்ட ஸ்வர பிச்சை இருக்கு பாருங்க. அதனால தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவங்களுக்கு அந்த ருணத்திலிருந்து நான் விமுக்தி ஆகவே முடியாது. நாங்கள்லாம் அப்படிப்பட்ட பாட்டுகள் எல்லாம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சாதாரணமான விஷயம் இல்லை தம்பி. ஐ வில் கம் பேக் டு யூ நவ். ஏன்டா நம்ம பற்றி பேசவே இல்லை என்ன. ஒன்லி திங் யூ நீட் இஸ் லிட்டில் எக்ஸ்பிரஷன். தானே நீ தான வாராமலே. தட்ஸ் a beautiful place. வாராமலே தராரினே தராரே தானனா. லுக் அட் தி டைனமிக்ஸ். என்னை விட நீங்கள் இந்த பாட்டில் ஜானகியமாக பானது கேட்கணும். நீங்கள் டைனமிக்ஸ் கற்றுக்கணுன்னா எல்லாருக்கும் சொல்கிறேன், டைனமிக்ஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் இன் சிங்கிங். எப்போ நம்ம அது மென்மைப்படுத்திக்கணும், எப்போ அது ஓப்பனாக பாடணுன்றது எழுத்துக்கும் நடுப்புல எக்ஸ்பிரஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஜானகி அம்மாவுக்கு தான் தெரியும் அந்த விஷயம். எப்படி தான் பாடுறாங்களோ அந்த அம்மா எனக்கு புரியல. So many times I spoiled the take just watching her. I forgot my cue. I left. She would look at me. சுப்பிரமணியம் இப்படி தான் கூப்பிடுவாங்க என்ன. சுப்பிரமணியம் என்ன விட்டுட்ட நீ, என்னம்மா என்ன விட்டுன்னா என்ன பாடுறேன்னு எனக்கு தெரியல, எப்படிம்மா பாடுற நீ இப்படி. How can she sing like that? ஐயோ, one of the most particularly நம்ம கற்றுக்கணும்னா there are 2 voices in the world for dynamics, Lata Mangeshkar and Janaki Amma. You sang it so beautifully in one go. That's what I mean to say. One go in the part பாடுறது ரொம்ப கஷ்டம். God bless you, son. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. I want to ask you something. And the voice and the smoothness, how would you still okay, God blessing எல்லாம் சொல்லலாம். கண்டிப்பா உங்க சைடுல இருந்த there will be lot of நான் செய்கிறது நீங்கள் யாருமே செய்யக்கூடாது. தயவு பண்ணி பண்ணாதுங்க ப்ளீஸ். தொழில் வந்து நான் ரொம்ப கடவுள் மாதிரி பார்க்குறேன், ரொம்ப சின்சியராக செய்கிறேன். அட் தி சேம் டைம் அதுக்காக நான் சன்னியாசியாக இல்லை. நான் ஐ லவ் மை லைஃப். ஐ லிவ் மை லைஃப் இன் தி கிவன் ஃப்ரேம் இன் அ பியூட்டிஃபுல் ஃபேஷன். ஐ எம் எ சோஷியல் ட்ரிங்கர்.
I'll have a couple of drinks every day. 47 years இப்போ நான் பாடுன்னு இருக்கிறேன். இதில் 35 வருஷம் I had been smoking. Can you anybody believe it? அது ரொம்ப தப்பு நான் பண்ணது. தயவு பண்ணி கேட்குறவங்க எல்லாம் அவர் இதெல்லாம் பண்ணிட்டு இவ்வளோ அழகாக பாடினிருக்காரு, நம்ம ஏன் பாடக்கூடாதுன்னு தயவு பண்ணி பண்ணாதீங்க. ப்ளீஸ் டோன்ட் டூ தட். நான் ஒரு யோகி, எனக்கு ஒரு யோகம் இருந்தது பூர்வ ஜென்மத்திலேருந்து ஏதோ இங்கே கிடைச்சது, அதனால தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். எல்லாரோட ஆசீர்வாதம் கிடைச்சது. என்னோட ஜூனியர்ஸு கூட என்னை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாங்க, காதலிக்கிறாங்க, என் மேலே ரொம்ப உயிர் கொடுக்குறாங்க, கௌரவம் கொடுக்குறாங்க. இதை விட என்ன சார் வேணும்? எத்தனை 1000 பாட்டில் பாடிருக்கிறோம், எத்தனை அவார்டு சம்பாதிச்சுக்கிறோம் முக்கியமே கிடையாது. எத்தனை பேரோட அன்பு நம்ம சம்பாதிச்சுக்கிறோம். ஸோ we should live even after we die. That is very 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 important. ஒரு நல்ல சிங்கர் ஆகணும்னா நல்ல மனசு இருக்கணும், நல்ல கேரக்டர் இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. அவர் யாரோ பேர் தெரியலன்னா கூட ரொம்ப நல்லா பாடிட்டு இருந்தா வண்டி இறங்கி போயிட்டு ரொம்ப நல்லா பாடினேன் தம்பி, நீ தட்டி கொடுங்க, எவ்வளோ ஆனந்தப்படுவாங்க தெரியுமா? எனக்கு நடந்தது இது. இப்போ இந்த அம்மன் கோயிலெல்லாம் இது பண்ணுறாங்க இல்லையா, கச்சேரி எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி வால்டாக்ஸ் ரோட்டில் ஒரு கச்சேரி பண்ணிட்டு இருந்தோம் நான். மின்ட்டில் திருச்சி லோகநாதன் சார் ஒரு கச்சேரி பண்ணி அந்த வழியாக போயிட்டு இருந்தார் காரில். நைட் 1 o'clock. யார் பாடுறாங்கன்னு கேட்டாங்க. யாரோ சின்ன பையன் சார் இப்போ தான் பாடுறான், எஸ்பி பாலசுப்ரமணியம். ஹி காட் டவுன் ஃப்ரம் தி கார். பாட்டு ஆனது வரலும் ஒரு பக்கத்தில் நின்று பாட்டு ஆனதுக்கப்புறம் மேடைக்கு அவருக்கு போட்ட மாலை கொண்டு போட்டு, நல்லா இருங்க தம்பி, நல்லா பாடுறீங்கன்னு சொல்லிட்டு போனார். தேவையே கிடையாது அவருக்கு. That is the way people should think about it. Mukhe Saraswati. முடிஞ்சால் let us do something good to other people. முடியலன்னா தீமை செய்ய வேண்டாம். அதனால் உங்களால் முடியும். உங்கள் கண் தயவு பண்ணி தானம் பண்ணுங்க. தானம் இல்லை, கண் கொடுங்க. நிறைய பேருக்கு பார்வை கிடைக்கும். அந்த பார்வையால் நம்ம அடுத்த சந்ததியை பார்த்து அவங்க வாழ்த்துவாங்க இல்லையா, அவங்க நல்லா இருப்பாங்க. ப்ளீஸ் டேக் கேர். God bless you. Thank you, sir. You did very well, very 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 well. God bless you. சார், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் and also a பேராசை. ஒரே ஒரு தடவை ஹக் பண்ணிக்கணும் சார். வேணாம்ப்பா. Can you come here? Yes sir. Come. வா, பிடிச்சி அமுக்க கூடாது, நீ சாஃப்டா. அண்ட் இன்னொன்று, I'll promise that என்னோட கண்ணை I wish to... God bless you. இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் கூட நீங்கள் எஜுகேஷன் அது சொல்லுங்கள் சார் இல்லையா? ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டில் இப்போ கான்பூர் எடுத்த உடனே அந்த கான்பூரை சுற்றி இருக்கிற கிராமங்கள்லேருந்து 100 கேர்ள்ஸ் +2 பாஸ்ட் கேர்ள்ஸ், கொஞ்சம் லோயர் சோஷியோ எக்கனாமிக்ஸ் ஃபேமிலியிலேருந்து எடுக்கிறோம். அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சு பியூர்லி ஆன் ஆப்டிடியூட் அண்ட் மெரிட், அதுலேருந்து 25 பேரை செலக்ட் பண்ணுறோம். இவங்களை ஒரு யூனிவர்சிட்டி டிப்ளமாக்காக கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு வரோம் 18 monthsக்கு. இவங்களுக்கு கேபிட்டேஷன் ஃபீ கிடையாது, டியூஷன் ஃபீ கிடையாது. நாங்கள் ஸ்டைப்பண்ட் கொடுத்து அந்த 18 months படிக்க வச்சு அதுக்குள்ளே அந்த ஹாஸ்பிட்டல் கட்டடம் ரெடி ஆகிடும். இவங்க திரும்பி கான்பூருக்கு போகிறாங்க. டெக்னாலஜியை மாத்திரம் கொண்டு போகல, சங்கரா ஒர்க் கல்ச்சரையும் அங்கே கொண்டு போய் ரெப்ளிகேட் பண்ணுறாங்க. எங்களோட நிகழ்ச்சியில் காம்படிஷன், என்டர்டெயின்மெண்ட் இதையும் தாண்டி எங்களால் இந்த ஒரு விஷயத்தையும் எங்களால் பண்ண முடிஞ்சுன்னா அதுக்கு நீங்கள் ஏற்கனவே பண்ண சாதனை தான் காரணம். இது நாங்கள் ஒரு சின்ன ஒரு படிக்கல்லாம் அதில் இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த 10 லட்சம் அப்படின்றது 1 கோடி 2 கோடி அப்படின்னு போகணும். அப்படிப்பட்ட வாய்ப்பும் வரக்கூடாது. எல்லாரும் நீங்கள் சொன்ன அந்த ப்ரிவென்டிவ் விஷயங்கள்லாம் எடுத்தாங்கன்னா அந்த வாய்ப்பும் வராது. ஸோ மேலும் உங்களுடைய சர்வீஸ் தொடர்றதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். எங்களுடைய சங்கரா ட்ரஸ்டீஸ், டாக்டர்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டர் ஸ்டாஃப் எல்லாரோட சம்மந்தமாகவும் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் ஆஃப் தேம், இத்தனை பேஷண்ட்ஸோட ஆன் பிஹாஃப் ஆஃப் தேம் ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீங்கள் எங்களுக்கு நன்றி சொல்ல தேவையில்ல, நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இந்திய மக்கள் சார்பாக, இந்தியா சார்பாக நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். 10 லட்சம் மக்கள், இன்னும் பல லட்சம் மக்களின் சார்பாக உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. ஒரு 1000 ரூபாய், அதான் அந்த தொகை தான் தேவை. ஒரு ஏழை கிராமத்தில் இருக்கிற ஒரு அதுக்கு பார்வை கொடுக்கறதுக்கு தேவை 1000 ரூபாய். இது யார் வேணால் டொனேட் பண்ணலாம். அது டொனேட் பண்ணாக்க ஒரு ஏழை கிராமவாசிக்கு
கண் பார்வை கிடைக்கும். இது ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் மேக்கிங் அண்ட் ஓஷன் சொல்கிற மாதிரி ஊர் கூடி தேர் இழுக்கிற மாதிரி இன்றைக்கி யுனைடெட் ஸ்டேட்ஸில் எங்கள் சங்கரா ஐ ஃபவுண்டேஷனில் கிட்டத்தட்ட 40,000 குழந்தைங்க அவங்க பர்த்டே அவங்க வேறு என்ன மாதிரி செலிப்ரேட் பண்ணுறதில்ல, வருஷம் இந்த 1000 ரூபாய் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இந்த 1000 ரூபாய் ஒரு பேஷண்ட்டுக்கு, கேட்ராக்ட் பேஷண்ட்டை அழைச்சிட்டு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அட்மிட் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு போட்டு சர்ஜரி பண்ணி லென்ஸ் வச்சு திருப்பி கொண்டு போய் விடுறதுக்கு, அப்புறம் அந்த குழந்தைக்கு ஒரு நோட் அனுப்போம், இந்த வருஷம் உன்னுடைய பர்த்டேயில் இவருக்கு பார்வை கிடச்சிது, கிஃப்ட் ஆஃப் விஷன் ஃபார் திஸ் பர்சன். இந்த மாதிரி இப்போ எல்லாரும் நம்ம ஒரு குடும்பத்துலேயும் பர்த்டேக்கு எவ்வளோ செலவு பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு குடும்பத்துலேயும் எங்களுடைய சில்ட்ரனோட பர்த்டேயில் இதை செய்யணும்னாக்க அந்த சில்ட்ரன் யங் மைண்டில் வி ஆர் ஜஸ்ட் கிவிங் வேல்யூ அடிஷன்ஸ் இன் த மைண்ட் ஆஃப் த யங்ஸ்டர். இந்த மேடையில் எத்தனையோ கலைஞர்களுக்கு தலை வணங்கி இருக்கிறோம் அவங்க திறமைக்காக. ஆனால் ஒரு நல்ல மனிதன், எத்தனையோ பேருக்கு உதவி செய்கிற மனிதன், நேயம் கொண்ட மனிதர் நீங்கள் இங்கே இருக்கீங்க. உங்களுக்கு முதன்முறையாக தலை வணங்குகிறேன். நன்றி சார், தேங்க்யூ. உங்கள் சேவை அனைத்துக்கும் நன்றி. இது தொடர வேண்டும். சரி, 2-3ல் ஆரம்பித்தோம், 7-8 ஆகி இப்போ எல்லாருமே கண் தானம் செய்ய முன் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் பண்ணின ஒரு ஆர்கனைசேஷனுக்கு நாங்களும் சங்கராலேருந்து எதாவது பண்ணணும்னு நினைக்கிறோம். சூப்பர் சிங்கர்ஸோடு சேர்ந்து, விஜய் டிவியோடு சேர்ந்து we can adopt any number of schools. நாங்கள் அந்த வானவில் திட்டத்தை ப்ரிவென்டிவ் ஐ கேர் ஸ்க்ரீனிங்கை அத்தனை ஸ்கூலுக்கும் சங்கரா இலவசமாக பண்ணி கொடுக்கும்னு ஐ எம் ஜஸ்ட் ப்ராமிசிங் ஆன் திஸ் அக்கேஷன். தேங்க்யூ. டாக்டர் ரமணியோட, திரு ஜெயேந்திராவோட முயற்சிகள் இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன. இந்த நிகழ்ச்சி முடிஞ்சும் இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால இந்த நோட்டோட இன்றைய நிகழ்ச்சியை ஒரு முடிவுக்கு கொண்டு வரோம். எஸ், நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது விஷ்ணு அண்ட் மகாபான். இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல் வினர், தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேன். குட் நைட்.